வணக்கம் ஜெயன். ட்ரம்ப் ஆரம்பிச்சு வச்ச இந்த வர்த்தக போர், இந்தியா மேலே விதிக்கப்பட்ட வரி, அதன் பிறகு அதை சாங்ஷன் சொன்னது ஆகஸ்ட் 27, இன்னும் நாளைக்கு இந்த வரி அப்படின்றது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போது ரெண்டு இதை கம்பேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு சம்மரிக்காக, ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்ணுற நாடு சைனா. ரஷ்யாகிட்டேருந்து அதிகமாக எரிவாயு இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு ஐரோப்பா. ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு துருக்கி மேலே எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஐரோப்பிய யூனியன் மேலே எந்த ஆக்ஷனும் கிடையாது. சைனா மேலே விதித்த அந்த 145% வரி விதிப்புக்கு 90 நாட்கள் ஒத்தி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த 90 நாட்கள் அமெரிக்கா தானாக முன் வந்து சைனாவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. அப்போ இந்தியா மேலே மட்டும் ஏன் இந்த கரை அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய இந்த புனிட்டிவ் 50%, இந்த பனிஷ்மெண்ட் 50% இந்தியாவோட இம்போர்ட் அப்படின்றது ரஷ்யாவை ப்ரெஷரைஸ் பண்ணி, ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்துறதுக்கு தான் அப்படின்றது தான் இது. கட்டையில் ஆயில் ரிசர்வ், ரஷ்யாவோட ஆயில் இதை கட் பண்ணிங்க அப்படின்னா ரஷ்யா போரை நிறுத்திடுவாங்க. அதுக்காக தான் ட்ரம்ப் வந்து அக்ரெசிவாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. இப்போ இதே சமயத்தில் இந்தியாவுடைய வெளியுறவு தூதர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Indian officials have asserted that energy procurement from Russia is based on national interest, especially since India turned to discounted Russian oil after Western sanctions. நாங்கள் யார்கிட்ட இருந்து வேணாலும் கச்சா எண்ணெய் வாங்குவோம், எங்கே சீப்பாக கிடைக்குது, எங்கே எங்களுக்கு லாபம் பார்த்து அந்த இடத்துல இந்தியா வாங்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய துணை அதிபர், இன்னொரு பக்கம் நம்மளுடைய வெளியுறவு செயலர். இதே சமயத்தில் இந்தியா அமெரிக்க உறவு அப்படின்றது அமெரிக்காவுக்கு ரொம்ப மிக முக்கியம், இது மோசமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிக்கி ஹேலி அவர்கள், அவர் ஒரு ட்விட்டர் பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ட்ரம்ப்போடைய இந்த ஆயில், ரஷ்யன் ஆயில் வாங்குற பிரச்சனையை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு கடுமையான பேச்சுவார்த்தைகள் தேவை, அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாடுகளுக்கும் காமன் எதிரியாக இருக்கக்கூடிய சைனாவை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அதுலேருந்து கவனத்தை வந்து திசை திருப்பக்கூடாது, இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தணும், இதுதான் அமெரிக்காவுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லதுன்ட்டு. அப்போ நீங்கள் வந்து யாருக்கிட்ட இதை சொல்லணும், உங்களுடைய அதிபர்கிட்ட இதை சொல்லணும், ராஜா நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணினா நாளைக்கு சைனா கூட எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா இந்தியா இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடம்தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அமெரிக்கா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்து அடின்னு இந்த நாட்டையாவது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. யாராவது அமெரிக்காட்ட இறங்கி போனாங்கன்னா அவங்கள ஏறி மிதிக்கிறது அமெரிக்காவுடைய வழக்கம். தாலிபான்களை முட்டி மோதி பார்த்துட்டு கடைசியில் தாலிபான்களை கூப்பிட்டு தோஹாவில் உட்காந்து பேசி, இந்த பாருப்பா நாங்கள் கிளம்புறோம், எங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது, நீ உன் வேலையை பாரு, நாங்கள் என் வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ஆயுதங்களையும் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய போர் புரியும் திறன், வில்லிங்னஸ் டு ஃபைட், ரெண்டுமே 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துக்கு பிறகு, நான் வியட்நாம் போரை சொல்லுவேன், வியட்நாம் போருக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய அளவில் உலகத்தில் எங்கேயுமே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. ஒரு ஈராக் போன்ற நாட்டை கூட நேரடியாக எதிர்கொள்ளாமல் நாட்டோடைய 30 நாடுகளை சேர்த்துட்டு 28 நாடுகளை சேர்த்துட்டு கொண்டு போய் தான் ஈராக்கவே அவங்க வீழ்த்த முடிஞ்சது. அதுவுமே ஒரு டிசிசிவான விக்ட்ரி அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த இடத்துல 3 சிக்னல் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இந்தியாவை அடித்தா ரஷ்யா ஒலிக்கு வருவான், அது அவருடைய பேச்சு. இதே தான் ட்ரம்ப் திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. நிக்கி ஹேலி ஒரு வகையாக இந்தியாவுக்கு நியூட்ரலாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, எது கரெக்டாக அதை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சொல்லும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜியை இந்தியா மேலே கையில் எடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் ஸ்டிக். ஒரு பக்கம் கேரட், இன்னொரு பக்கம் அடி, ஒரு பக்கம் மருந்து, இன்னொரு பக்கம் அடி. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்ன்றது இவங்களுக்கு தெரியாது. இந்தியா கிட்ட இருந்து பதில் கொடுத்தது, இதுக்கான பதிலை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தூதர், ரஷ்ய தூதர் ரஷ்யாவில் உட்காந்துட்டு இதுக்கான பதிலை கொடுக்குறாரு. எங்களுக்கு எங்கே தேவையோ, எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே நாங்கள் வாங்குவோன்ட்டு. ஏன்னா இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது 88% அப்படின்றது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இறக்குமதி இருக்குது. நம்மக்கிட்ட அவ்வளோ கச்சா எண்ணெயோ இல்லை அந்த அளவுக்கான வெல்த் நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்துல உங்கள் தேவைக்கு நாங்கள் இங்கே வாங்கக்கூடாது. இப்போ முதல்ல ஈரான்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது. அடுத்தது வெனிசுலாவிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம்,
இல்லை வெனிசுலா கூட பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம், இல்லை ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது. அப்போ நாங்கள் எங்கே தான் வாங்கணும் பாஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, ஒருவேளை இந்தியா முடிவெடுத்து சரிப்பா ரஷ்யன் ஆயில நாங்கள் வாங்கலை அப்படின்னு நிறுத்தினாங்கன்னா கிட்டத்தட்ட $5 மில்லியன் பேரல் பர் டேக்கான மார்க்கெட்டுக்கு உள்ள வர வேண்டிய கச்சா எண்ணெய் கட்டாச்சுன்னா இந்த ஒரு 80 நாடுகள், அதாவது தீவு நாடுகள், சிறு நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழை நாடுகள், இவங்கெல்லாம் வந்து நடுத்தெருவுக்கு வர வேண்டிய பிரச்சனை வந்து வந்துடும். இலங்கையில் இருக்க சில பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா அமெரிக்கா கிட்ட சரியா மாட்டிக்கிச்சுன்ட்டு. பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்த அறிவாளிகளுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அப்ரப்டா இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினாங்க. அப்போ என்ன ஆகும், குளோபல் சப்ளைல 5 மில்லியன் பேரல் அப்படின்றது காணாம போயிடும். 5 மில்லியன் பேரல் காணாம போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய வச்சு தான் மிச்சம் எல்லா நாடுகளும் வாங்க முடியும். சப்ளையை நீங்க நினைச்சா கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு 5 மில்லியன் வேற ஒரு நாடு உற்பத்திலாம் பண்ண முடியாது. அதற்கு வந்து குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். ஒரு ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம நாடுகள் மறக்காம கணக்கு போடுங்க. $5 மில்லியன் சப்ளையை விட்டு வெளியில போச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு $75-77 வித்துட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் பேரலுக்கு அது கிட்டத்தட்ட 100-120 தொற்றும் ஒரு பீரியட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு 1 வீக் டு 1 மந்த்ல. அப்போ இந்த நாடுகள்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ஆயில் பேலன்சிங், குளோபல் சப்ளை ஆயில் சப்ளையை பேலன்ஸ் பண்ணி இந்த நாடுகளை ஒரு வழியாக காப்பாற்றினதே இந்தியா தான். இதை நம்ம சொல்லலை, இதுக்கு முன்னாடி அமெரிக்க தூரம் இருந்த எரிக் கேர்செட்டி என்ன சொன்னாருன்னா, நாங்கள் தான் இந்தியா கிட்ட சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது சர்வதேச சந்தையில் $75 பெர் பேரல் இருக்குது அப்படின்னா இந்த நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவோட எண்ணெயை $60 மேலே வாங்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரைஸ் கேப் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்தியா இத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கு. நம்ம அதை மீறி போய் வாங்கலை. ரெண்டாவது, நீங்கள் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உலகத்திலே பெரிய நாட்டாம நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் அமெரிக்காட்டையுமே இருக்குது. அப்போ நீ அவங்ககிட்ட வாங்காத எங்கிட்ட வாங்காத நம்ம எங்கிட்ட வாங்கிட்டு போகிறோம். அங்கேருந்து ஒரு $1 நீ டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட அமெரிக்காட்ட தான் நம்ம வாங்கிட்டு போயிடலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த இருக்கக்கூடிய உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யாட்ட இருந்து அப்போ இத்தனை வருடமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் கிழிக்க முடியல. உக்ரைன் ரஷ்யா போற ஆரம்பிச்சு வச்சதை நீங்க தான்றது எல்லாருக்குமே தெரியும். $150 பில்லியன் ஆயுதங்கள் இது வரைக்கும் நீங்க உக்ரைனுக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட $200 பில்லியன் ஆக போகுது. அது எப்படி வசூல் பண்றதுன்னு தான் நீங்க இந்த போருக்காக பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நாங்க வந்து உங்க போருக்காக இது பண்ணோம்? இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது பாகிஸ்தானுக்கிட்ட எந்த நாடும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, பாகிஸ்தான்கிட்ட எந்த நாடும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு இந்தியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்துச்சா? கிடையாது. இல்லை, நம்ம சண்டை நம்ம போட்டோம்னா அதே மாதிரி உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இவங்க இப்போ ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் இவங்க கீழே வந்திருக்காங்க. இப்போ 27ஆம் தேதி நாளைக்கு இந்த டாரிஃப் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. டெக்ஸ்டைல் மற்றும் இந்த துறைகளுக்கு 30,000 கோடி ஏற்கனவே மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க. மத்திய அரசு இப்போ 2 முக்கியமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒன்று, செக்டாரல் வைஸா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மற்றும் டெக்ஸ்டைல் இவங்களுக்கு ஒரு பேக்கேஜை கொடுக்கறது, இவங்களுடைய உற்பத்தி செலவை வந்து கம்மி பண்ணுறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 30,000 கோடி இவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்குது. இவங்க வாங்கின கடன்கள் கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேங்க்ஸுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது, பருத்தி இறக்குமதியை கம்ப்ளீட்டாக வரி விலக்கு அறிவிச்சிருக்கு இந்தியா. ஸோ இனிமேல் நூலில் விலை கம்மியாச்சு அப்படின்ற போது இவங்களுடைய பின்னலாடைகளோட விலையுமே வந்து கம்மியாகும், மார்க்கெட்டில் இன்னும் காம்படிட்டிவாக இருக்க முடியும். நாலாவது, மிக முக்கியமாக ஜிஎஸ்டி 5%, 18%க்குள்ளே எல்லா ஜிஎஸ்டியும் வரப்போகுது. 12% இருந்த மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 5%க்கு வருது. அதே மாதிரி 28 இருந்த 90% ப்ராடக்ட்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா 18 வரப்போகுது. ஸோ 5, 18 லக்ஸரி கார்ஸ், சிகரெட் போன்ற இதுக்கு சின்டாக்ஸ்ன்னு போடுவாங்க, அது 40%. அதுவுமே பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக இருக்குது. ஸோ டொமஸ்டிக் டிமாண்டை ப்ரொபல் பண்ணணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோடைய இந்த டேமேஜ் கண்ட்ரோலாக கிளியராக நம்ம பார்க்குறோம். ஸோ ஜிஎஸ்டி வருவாய் அப்படின்றது கிட்டத்தட்ட 40,000 கோடி அப்படின்றது குறையும் மத்திய அரசுக்கு. பட் அந்த மக்களுடைய ஸ்பெண்டிங் அதிகமாக ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 6 to 8 மாதம், ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பணமும் வந்துடும். இப்போ அடிப்படையாக இந்த கருத்து பேசக்கூடியவங்க, எக்கனாமிக்ஸ் தெரியாமல் பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி அடி வாங்கிருச்சு, இந்தியாவோட ஜிடிபி அடி வாங்கிக்கிறோன்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. சைனாவுடைய உச்சபட்சமான ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது $1 ட்ரில்லியன். ஏற்றுமதியை மிகப்பெரிய லெவலில் நம்பிட்டு இருக்கக்கூடிய சைனாக்கே $1 ட்ரில்லியன் தான் இப்போ அமெரிக்காவுக்கு அவங்க ஏற்றுமதி செய்கிறத விட இறக்குமதி செய்கிறத விட ஏற்றுமதி அதிகமாக செய்கிறாங்க. அப்போ அமெரிக்க சந்தையை இன்னைக்கு கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய சைனா
இந்தியாவை விட 5 மடங்கு மிகப்பெரிய பொருளாதாரம் வச்சிருக்கக்கூடிய சைனா $1 trillion அங்கேருந்து சம்பாதிக்கிறாங்க. சைனாவுடைய ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா $17 trillion. இந்தியா நாளைக்கு $30 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணும்போது கூட 5 வருஷமோ 10ஓ 15ஓ $30 trillion அச்சீவ் பண்ணும்போது கூட $1 trillion மட்டும்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய வருவாயாக இருக்குமே தவிர மிச்சம் எல்லாமே டொமஸ்டிக் டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பாதிப்பு அப்படின்றது இவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பூச்சாண்டிலாம் காமிக்காது. அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க போகிறாங்க. ஏதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இவங்க வந்து கால் விடுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்றது இருக்குது. அந்த பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ், நேவல் பேஸை இந்து மகா சமுத்திரத்தில் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்க்கப்பல் எதுவுமே பத்தாது. அமெரிக்காவுடைய 2 முக்கியமான எதிரிகள், அமெரிக்கா ஒரு எதிரி ஆக்குன நண்பன் 3 பேர், சைனா, இந்தியா, ரஷ்யா. ரஷ்யா கிட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. சைனா உலகத்திலே அதிகமான கப்பல் வச்சிருக்கக்கூடிய கடற்படையா இருக்கிறாங்க. இந்திய கடற்படைய வல்லமை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. அப்போ இந்தோ பசிபிக் ரீஜனோடைய, இந்து மகா சமுத்திரத்தோடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை அமெரிக்கா இழந்துரும். இந்த கார்டு இந்தியா கிட்ட இருக்கு. அதை வந்து பிளே பண்ண மாட்டாங்க, 99% பிளே பண்ண மாட்டாங்க. பட் ட்ரம்போட இந்த காமெடி அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா இந்தியா இந்த நிலை எடுக்கிறதுக்கும் தயங்காது. இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸுக்கு நல்லா தெரியும். ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ 2 பேருமே, அமெரிக்காவுடைய ட்ரம்போடைய தளபதிகள் 2 பேருமே சொன்னது, நாமளால அந்த அளவுக்கு வேகமாக கப்பல்களை கட்ட முடியல அப்படின்ட்டு. இந்த 3 மிகப்பெரிய கடற்படைகளை இவங்க முறியடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இன்னும் 10 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் தேவை. அந்த வல்லமை இன்னைக்கு அமெரிக்காட்ட கிடையாது. இன்னைக்கு ஜெர்மனியோடைய அதிபரே பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே இப்போ தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்குமே அவங்க ராணுவ வீரர்கள்ட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பற்றி கேட்டு பாருங்க, கேலப் சர்வேலேயே அதான் வந்துச்சு. வில்லிங்னஸ் டு ஃபைட், தன் நாட்டுக்காக யுத்தத்துக்கு இவங்க யாருமே தயாராக இல்லை. 100 வருடம் கிட்டத்தட்ட கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டாங்க. இவங்களால இனி யுத்தங்கள் செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய இந்த அழுத்தத்துக்கு, இந்த மிரட்டலுக்கு இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. நம்ம உறுதியாக இந்த முறை நின்னாதான் அடுத்த முறை இந்த பம்மாத்த வேலையெல்லாம் இவங்க நம்ம கிட்ட காமிக்காமல் இருப்பாங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.